ஹாய், நான் சொல்கிற மாதிரி சுண்டக்காய் குழம்பு வச்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. பேன் வச்சு ஆயில் ஊற்றி வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய், சீரகம், மிளகு, குழம்பு மிளகாய்த்தூள், 1 கப் துருவின தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க. ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சுண்டைக்காய் எடுத்து விதையை நீக்கிட்டு கழுவி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயை விதையே இல்லாத மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். நான் மண் சட்டியில் செய்கிறேன். மண் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு கருவேப்பிலை, கழுவி வச்சுருக்கிற சுண்டைக்காய், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றி உப்பு, புளிக்கரைசல் ஊற்றி கொதிக்க விடலாம். குழம்பு கொதித்து திக்காகும். இந்த அளவுக்கு திக்கானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி தூவி எடுத்தால் சுண்டைக்காய் குழம்பு ரெடி.